எந்த உள்ளமும் நினைத்து பார்த்திராத வகையில் சுவர்க்கத்தை அமைத்த சுவர்க்கத்தின் அதிபதியே அல்லாஹ்வே, உனக்கே எல்லா புகழும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பார்ந்த கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, நபிகளாருடைய பாட்டனார் மரணித்த பிறகு அவருடைய பெரிய தந்தை அபுதாலிப் மிக சிறப்பான முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வளர்த்தாங்க அப்படின்றத பார்த்தோம். அதன் பிறகு நம்ம மாணபிக்காக மழை பெய்து அந்த சம்பவத்தை இப்போ பார்ப்போம். ஜல்ஹுமா இப்னு உர்புதா கூறுகிறார், கடும் பஞ்ச காலத்தில் அவங்க மக்கா போயிருக்காங்க. கணவாய்கள் வறண்டு போச்சு, பிள்ளை குட்டிகள்லாம் தண்ணீர் இல்லாமல் வாடுறாங்க, வாங்க மழை வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு குறைஷியர்கள் கிட்ட அபுதாலிப் சொல்றாங்க. அபுதாலிப் வெளியே வந்ததும் அவர்களுடைய முதுகுல நம்ம மாணபிய தன் முதுகோட சேர்த்து வைத்து பிரார்த்தனை செய்றாங்க. அபுதாலிப்பின் தோல் புஜத்தில் அச்சிறுவர் பற்றி கொண்டார். மேகமற்ற கிடந்த வானத்தில் அங்கும் இங்கும் இருந்த மேகங்கள் ஒன்று திரண்டன. பெரும் மழையால் கணவாய்களில் வெள்ளம் கரை புரண்டோடியது. மக்கா நகரும் அதன் சுற்றுப்புறங்களும் பசுமையாக மாறின. இதை சுட்டிக்காட்டும் விதமாக அபுதாலிப் கூறினார், அவர் அழகரல்லவோ, அவரை முன்னிறுத்தி நாங்கள் மழை வேண்டுவோம். அவர் அனாதைகளின் அரணல்லவோ, கைப்பெண்களின் காவலர் அல்லவோ. மஜ்மவுத் ஜவாயித் ஆதாரம். இந்த அழகான சம்பவம் நடந்து முடிந்ததுக்கு பிறகு துறவி பஹீரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 12 வயசா இருக்கும்போது அபுதாலிப் வியாபாரத்திற்காக ஷாம் தேசம் போயிருக்காங்க. அப்போ நபி அவர்களையும் தான் கூட கூட்டிட்டு போயிருக்காங்க. அவர்கள் ஷாம் நாட்டின் புஸ்ரா நகரை வந்தடைந்தார்.